ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் ஒரு புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவருடைய வார்த்தை புதுமையான வார்த்தைகள், ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் புதிய புதிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியங்கள் செய்கிற அதே வார்த்தை தான் நாளைக்கு இன்னொருத்தருக்கு புதிய காரியங்களை செய்யும். அப்படி தேவன் புதுமைகளின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் புதிய ஆரம்பங்களையும் துவக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கறதற்கு சிறந்த நாளாண்டவர் கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 1:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கு: சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். பவுல் இந்த வார்த்தைகளை பிலிப்பியர் சபைக்கு சொல்லும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் எல்லோருக்கும் சென்றடையும்படிக்கு நடந்தது. ஆகவே அதை குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் நம்மளுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்டங்களும் ஒரு கருவியை போல செயல்படுகிறது. என்ன கருவி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்டங்களையும் ஒரு கருவியை போல பயன்படுத்துகிறார். All your troubles act as a tool. பல வேலைகளை செய்வதற்கு பல கருவிகளை நாம் பயன்படுத்துவோம். குறிப்பிட்ட வேலைகளுக்கு குறிப்பிட்ட கருவிகளை பயன்படுத்துவோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும், ஒரு சில கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கருவிகளை போல பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் செய்கிறார். அதுவும் புதிய காரியங்களாக இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களை செதுக்குகிற, உங்களுக்காக பயன்படுகிற, உங்களை உயர்த்துகிற, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்கிற கருவிகளாக செயல்படுகிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்கள் லைஃப்க்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு முன்பதாக பெரிய தேவைகள் இருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அந்த கஷ்டங்கள் வழியாக தேவனுடைய சுவிசேஷம் உங்களுக்கும் உங்கள் மூலமும் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே எல்லாவற்றையும் தேவன் பயன்படுத்துகிற கருவிகளாக நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கும் பல கருவிகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். அவைகளெல்லாம் பவுலுக்கும் பவுல் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் பிறருக்கு போய் சேரும்படிக்கும் தேவன் எல்லாவற்றையும் கருவிகளாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுகிறார். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனம் தான் இது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்டங்களையும் தேவன் கருவிகளை போல பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் பல கருவிகளை கொண்டு பல புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் அந்த புதிய காரியங்களை பார்ப்பதற்கு காலை முதல் இரவு வரைக்கும் விழித்து கொண்டே இருங்கள். தேவனுடைய அதிசய கரத்தை, அற்புத காரியத்தை பார்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க.